எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சப்பாத்திக்கு வைக்க வேண்டிய வெள்ளை குருமா எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பழம், சின்ன சைஸ் தக்காளி பழம், பெருசாக இருந்தால் அரை தக்காளி பழம் போதும், எடுத்து கட் பண்ணிக்கிறேங்க. 5 டேபிள் ஸ்பூனுக்கு துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூனுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து கேரட், பீன்ஸு, அப்புறம் க்ரீன் பீஸ் இருக்கு இல்லையா, 3 மட்டும் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது காலிஃப்ளவர் இந்த மாதிரி சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம். 3 சின்ன வெங்காயம், ஒரு 5லேருந்து 6 வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன சைஸ்க்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, 1 டீஸ்பூனுக்கு கசகசா, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், அப்புறம் 1 டீஸ்பூனுக்கு சோம்பு. இந்த சோம்பு, ஏலக்காய், அப்புறம் கிராம்பு வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேங்க, ஒரு 5 பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு, அதே மாதிரி எண்ணெயும் தேவையான அளவு. ஓகே, முதல்ல நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் பார்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சோம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, கசகசா, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், அப்புறம் பச்சை மிளகாவில் வந்து மூணு பச்சை மிளகாய், 5 பச்சை மிளகாயில் 3 பச்சை மிளகாய் மட்டும் போட்டு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்குங்க. அது டிரான்ஸ்பரண்ட் ஆன உடனே எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு வதக்குங்க. அதோட வதக்கும்போது தக்காளி பழத்தையும் சேர்த்து உப்பையும் சேர்த்துக்குங்க. தக்காளி பழம் கொஞ்சம் சேர்த்தா தான் நமக்கு அந்த வெள்ளை குருமா வரும். நீங்கள் நிறைய தக்காளி பழம் சேர்த்துட்டிங்கன்னா குருமா கலரே மாறிடும். இப்போ நாம் வந்து எடுத்து வச்சுருக்க அந்த காய்கறிகள் இருக்கு இல்லையா, காய்கறிகளை போட்டு வதக்க போகிறோம். காய்கறிகளை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து அதை நம்ம காய்கறிகள் அவிய விட போகிறோம். உப்பு சேர்த்துருக்கனால காய்கறிகள் சீக்கிரமாகவே நமக்கு அவிஞ்சிரும். நான் தக்காளி பழத்தை ஓவராக வதக்கலை, ஏன்னா அது ஓவராக வதங்காமல் ஓரளவு 3/4 பாகத்துக்கு நான் வதக்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறியை சேர்த்துட்டேன். இப்போ வந்து காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் கலவை இதில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்க்குறேன். நான் இதில் பொட்டுக்கடலாம் சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே கட்டிப்பட்டுரும். அதனால் தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வர கொதிக்க விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெள்ளை குருமா ரெடி ஆயிரும். வெஜிடபிள் வெள்ளை குருமா ரெடி ஆயிரும். இப்போ மேலே எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிருச்சா, இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குருமாவை நீங்கள் சப்பாத்திக்கு ரொம்ப பிரமாதமாக போகும். இட்லி தோசை கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப அருமையான காம்பினேஷன் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.